எப்படி இருக்குது கேட்டப்ப நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்குதுடா. டான்ஸ் சொல்லக்கூடாதுடா, நல்லா இருக்குது சாமின்னு சொல்லணும். பங்கு தரவில்ல. டேய் 10 ரூபா வச்சானு உனக்கு 1 ரூபா தரனா? அதான்பா, அப்ப போய் நான் ஆளை கூட்டின்னு வரட்டுமா? போய் கூட்டின்னு வரக்கூடாதுடா, இப்படி வரவங்கள பிடிக்கணும். என்ன இது? யார் இது? சாமியார் நம்பிட்டான்டா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நான் நல்ல காலம் பிறகுதா அப்படியே விட்டா போய் தொத்திக்குவேன். சாமியார் மாதிரி பேசுற, குடுகுடுக்கார மாதிரி பேசுற. எப்போ நீ தானே இது? என்ன இது வேஷம்? என்ன இது வேசம்னா செலவு காசு இல்ல, நீங்க மட்டும் எத்தனை வாட்டி போடுங்க, அதான் நான் ஒரு வாட்டி போட்டுக்கினேன். செம்ம காமெடியாக்குப்பா உன்னை பார்த்தா. காமெடியாக்குதா? என்ன பார்த்தா? ஆனா பிஞ்சுக்கண்ணா நீ பயங்கரமாகறனா. அவன் பயங்கரமாக்குறான், டம்மியாக்குறானா? அவனை மூஞ்சி பேத்துக்கான், கைட்டுல வேசத்தேன். நான் அழகா இருக்கிறேன்னு உனக்கு போறாம அதிகம் ஆயிடுச்சுக்குப்பா. ஆமா, இந்த மோசம் மண்டி வச்சுக்கிட்டு அழகா இருக்கிறேன்னு போறாம ஆயிப்போச்சு. அவனை ஒழுங்கா சாமின்னு கூப்பிடு. சரி சாமி. என்ன மாப்பிள வீட்டு அந்த சாமியார்ல வர வச்சுக்கிறா? யாருன்னா சூனி வைக்க போறியானா? டேய் நான் தான் சொல்லாத, கம்முனு. இல்ல மாப்பிள, அவங்க பெரிய சாமியாராம். பெரிய சாமியாரா? இதுங்களா? நான் தானே இருக்கிறதுல அழகா இருக்கிறேன். இப்ப கேட்டானா அவன் மண்டியிலே போடுவேன். அடங்க அப்பா பிளாஸ்டிக் டப்பா வாயா. டே பிஞ்சுக்கண்ணு, நாடா இதெல்லாம் வேசலாம். டேய் சும்மா கத்தி கிடக்காத, நாங்க சாமியார் ஆயிட்டோம். என்ன மாப்பிள இதுங்க கதை? சாமியார் இதே மாதிரி இருந்துங்க. விடு, ஏதோ வசூல் பண்ண போதுங்களாம். என்ன தான் பண்ணுங்கன்னு பாக்கலாம். நேத்த கீக்கு போறானுங்க வசூல் பண்ணியா? டேய் சாமியாரு சாப்ப விட்டுனா அவள் தான், என்ன ஆகுன்னு தெரியாது, பாத்துக்கா. உன் அம்மாக்காரி உன்னை பெக்கும் போது எதனா ஊத்தி சாவ வச்சுட்டு இருக்குங்கய்யா. நீ சொல்றதுல கேட்டுனுக்குறேன் பாரு. டேய் அவனுக்கு கம்முன்னு இருக்க சொல்லு. பக்தர் யாருன்னா வந்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? மாப்பிள கம்மிரு மாப்பிள, என்னதான் பண்ணி சம்பாதிக்குதுன்னு பாக்கலாம். தம்பி எங்கப்பா எங்க தம்பி? அப்பா ஐத்த வருது. டேய் நானும் சொல்லாதடா. தம்பி வா குழந்தை, உனக்கு என்ன குறை? சாமி, எங்க வீட்டுக்காரன் தான் சாமி எனக்கு குறை. கவலைப்படாதம்மா, அந்த குறைய நான் தீர்த்து வைக்கிறேன். அப்படியே கழுத்து கடிப்பேன். என்ன கையா ஆறுதல் சொல்ற சாமி. ஆறுதல்ன்ட்டு கழுத்துக்கு மேல போடுற, அப்படியே கடைஞ்சிடுவோம் மண்டிய. ஐத்த என்ன ஆச்சு? மூட்டை முடிச்சுட வந்துட்டுக்கிறா. அந்த கதையா கேக்குற? எவ்வளவு தனத்துல பத்தியாடா உங்க அத்திக்கா? ஹை சொல்லனா போ. நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லப்பா. ரொம்ப கொடுமைப்படுத்துறாம்பா எங்க வீட்டுக்காரன். என்ன கொடுமைப்படுத்துறா மகளே? சாமி, நான் யாருகிட்ட பேசியிருந்தாலும் சந்தேகப்படுறான். நான் எல்லாருமே பிறண்டாதான் நினைக்கிறேன் சாமி. எல்லா ஆம்பளைங்க ஃப்ரெண்டு தானே? ஆம்பளைங்க பிறண்டு தான் எனக்கு பிடிக்கும். என்னையும் சேர்த்துக்க. பிஞ்சுக்கனா மண்டியை போந்துருவான், மேல இருந்து கையேறா. ஐத்த அப்பா ஊருக்கு போய்க்குது, அது வந்த பிறகு வரியா? என் தம்பி வீட்டை தங்குறதுக்கு எனக்கு இடம் இல்லையா? இல்லம்மா, அவரும் வெளியே போறாரு, அதனால அவர் சொல்றாரு. ஒரு கன்னி பொண்ணு நான் எங்க போய் தங்குவேன் சாமி? ஒரு மனசாட்சி இல்லையா? நீ கவலைப்படாதம்மா, எங்க வீட்டுக்கு வரியா? இப்ப கேட்சாது வீட்டுக்கு வரேன்னு ஏடா மூடி இருக்க மாட்டா? கம்முன்னு இரண்டா. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசப்பா. ஒரு ஒத்தாசியம் பண்ண கம்முன்னு. பக்தியே நீ போயிட்டு நாளைக்கு வா. சாமி, என் குடும்ப பிரச்சனைலாம் எப்ப தீரும் அத சொல்லுங்க. கேளு, நல்லா பயங்கரமா சொல்லுவாரு. மகளே, கமலேஷ், சுரேஷ், லோகேஷ், சந்தோஷ் இது மாதிரி யாருக்கிட்டையும் பேசலன்னா உன் கவலை தன்னால தீர்ந்துடும். சாமி, அதெல்லாம் பண்ண முடியாது சாமி. நான் ஒண்ணு சொல்றேன் சாமி, அதே மாதிரி செஞ்சு கொடுக்குறீங்களா? நான் பருப்பு சாம்பார் நல்லா அது மாதிரி பண்ணி கொடுக்கட்டா? டேய் ஏன்னா அப்படி குறுக்க பேசுற? பருப்பு சாம்பார் பத்தி யாரா கேக்குதாது? இருறா என்னன்னு கேட்போம். எங்க வீட்டுக்கார போட்டு தள்ளணும். அதுக்கு ஏதாவது சூனி மினி வைக்கிறீங்களா சாமி? இதெல்லாம் அக்கான்னு சொல்றதுக்கு அருவருப்பாக்குதே. நம்ம வீட்டுக்காரனை போட்டு தள்ளிட்டு இவங்க கூட போறியா? எனக்கு ஆல்ரெடி ரமேஷ், சுரேஷ், ராஜேஷ் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்ல என்னையும் சேர்த்துக்க. ஒரு நாள் பீச்சு கூப்பிட்டு போய் என்ன உன்னுடைய கேரட்டை பார்த்து நான் சேர்த்துக்கிறேன். பீச்சுக்கா நான் கூட்டிட்டு போறேன். அப்படியே மெனிய பிடிச்சி மிளகா போட்டு கலகா எடுத்துருவேன். மூடி உட்காரான். ஏமா நீ போமா. எங்க போறதுன்னு தெரியல. அப்பா எங்கடா கண்ணு போயிருக்குது? அப்பாவா? ஊர் மேல போய்கிறான். எங்க எவங்கிட்ட உதவாயின்னு போறான்னு தெரியல. டேய் சபிச்சிருவேன், கம்முனுறான். சபிச்சிடுவியா? சொல்லிட்டா? என்னது சொல்லு. ஹை கேள்வியா? பொல்லு இல்ல நீ வளர்க்கணும் இனிமேல்ட்டு இருந்தா. ஏமா நீ போமா, அவங்க அப்பா வந்த பிறகு வா. சரி, ராஜா வீட்டுக்கு நான் போறேன். சாமியார் வேஷம் போட்டா கூட இந்த அக்கா கட்சி சொல்ல தாங்க முடியல. டேய் நீ அங்கே கேக்குறீங்க, அப்படி போகலாம். மாப்பிள வா, அப்படி போய் நிக்கலாம். இந்த ஆள் நான் தான் பண்றான்னு பாக்கலாம். ஏன்பா உட்காந்துக்கிறா? பாத்துக்கோ. அப்படின்னு போய் சாமியார் நினைக்கிறேன், என்ன பாத்துக்கிறேன்? ஏன்றா அப்ப 2 டிக்கெட் பார்த்து புரியாத. டைவர்ஸ் தொடங்க கூட வாழவே முடியாது. நடி இப்படி பேசுற? ஃபுல்லா கடன் வாங்கிக்கிறியா? டேய் அதை வராம போய் புரியான். புரிஞ்சுக்கிடி, உன்னால தோட வாழ முடியாது. ஏன்பா ஏன் பொண்டாட்டி பாத்து? உன் பொண்டாட்டி இருந்தா சாமியார் தான் பிடிக்க சொன்னாரு. வண்டியிலே போடுவேன். ஓமல்றா என்ன குழந்தைங்க என்ன சண்டை போட்டுறீங்க? சாமி இதோட கடத்தோட அதிகமாயிடுச்சு சாமி. கரெக்டான இடத்துக்கு வந்துக்கிறீங்கம்மா. உன் கடன் தொலை தீக்கிறதுக்கு நான் போய் சொல்றேன்.
கவலைப்படாத அழுவாருமா நீ. யோ அது ஏன் பொண்டாட்டியா? என்ன தப்பாகி போச்சு? உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி மாதிரி. கல்லு கைண்டிக்கா என்ன பேசுற நீ? நாதாரி என்ன பண்ண போறது தெரியலையே. டேய் கொஞ்சம் கம்முன்னுறான். கவலைப்படாத குழந்தை, உன் கவலை நான் தீர்த்து வைக்கிறேன். சாமி ரொம்ப கடன் தொல்லையா இருக்கு சாமி, அதுல இருந்து எப்படி மீள்றதுனே தெரியல சாமி. சொல்றேன்ப்பா, அவசரப்படாத சொல்றேன். மாப்பிள்ள கடன் தொல்லை தீர்த்துக்கும் அப்ப என்ன ஐடியா கொடுப்பா மாப்பிள்ள? தெரியல மாப்பிள்ள, பாப்போம் இரு. சாமி இந்த ஆள நான் டைவர்ஸ் பண்ணிடலான்னு இருக்கிறேன் சாமி. டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? தொண்ணு பேசிக்கிறேன் பாரு. மௌனம் என்னடா உனக்க அப்படியே பூஜைடா, கம்முன்னுடா. எனக்கும் துணை இல்லை, அதுக்கும் துணை இல்லை, அதுல ஒன்னா சேர்ந்தா என்ன தப்பு சாமி? மூட்டு பூது வெட்டுவா அவங்க வீட்டுக்காரன், பரவாயில்லையா? ஐயோ ஐயோ, வானா 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 அதை பொண்ணு மூஞ்சி போய் பாக்குற, இப்படி திரும்படா. சாமி அந்த ஆள் கிடக்குறாங்க, நீ என்ன வயசு சொல்லு சாமி. 1000 ரூபாய் வச்சுக்கிறியாப்பா? இருக்கு சாமி. எடுப்பா குடு. தாங்க சாமி. என்ன மாப்பிள்ள எதுவுமே பேசாத காசு எடுத்து கொடுத்துட்டான். அதான் மாப்பிள்ள, எனக்கு ஒண்ணும் புரியல. இப்போ வந்து 1000 ரூபாய் எனக்கு காணி குடுத்துக்கிறேன், புரியுதா? சரி சாமி, கடன் தீர்த்துக்கு வழி சொல்லுங்க. இப்போ நீ கஷ்டத்துல இருக்கிற, நான் உனக்கு 500 ரூபாய் தரேன் கடன். ரொம்ப சந்தோஷம் சாமி. இப்போ நீ என்கிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கிக்கிற, அந்த 500 ரூபாய் என்கிட்ட கொடுக்கணும் தானே? நீ ஆமா சாமி, வாங்கின காசு குத்து தானே ஆகணும். வாங்கின காசு குத்தாவணும்ல, அப்ப குடு இதான் சாமி. குடு. இப்போ என்கிட்ட எவ்வளவு இருக்குது? 1000 ரூபாய். இப்போ 1000 ரூபாய் இருக்குதுல்ல, நான் சம்பாதிக்காத எனக்கு 1000 ரூபாய் வந்துச்சுல, அதே மாதிரி நீ மத்தவங்க கிட்ட 1000 ரூபாய் சம்பாதிக்க கத்துக்கோ. அடம் கொய்யால இப்ப என்னடா சொன்னாயவன்? தெரியல மாப்பிள்ள. இது மாதிரி புரிஞ்சு குடும்பம் நடத்திங்களா, கடமெல்லாம் வாயலாம். புரிஞ்சிச்சாயா? இப்ப புரிஞ்சிச்சுமா, இனிமேட்ல இருந்து அழகா சம்பாதிக்கிறோமா. இப்போ புரிஞ்சுனீங்களா? அப்பப்போ வந்து பாருங்க, வீட்டுக்கு போங்க. சரிங்க சாமி. அட தாமல் தட்டுவாயா, 1000 ரூபாய் ஏமாத்தியாடா பாய்வியா. டேய் நீங்க பிஸ்கவுட் பசங்க, எனக்கு தெரியாத வித்யா நீங்க கத்து வச்சிருக்கு போறீங்க. நோ பிஞ்சுங்கண்ணா, என்ன கமிஷனா? ஆமா ஆமா, 10 ரூபா வந்தா 1 ரூபாய் கமிச்சு தரேன்னு சொல்லிக்கிறேன். அப்ப 1000 ரூபாய் வந்துக்குது, 100 ரூபாய் தான் உனக்கு கமிஷனா? ஏய் என்ன மாத்தி பேசுற? 10 ரூபா வந்தா 1 ரூபாய் கமிச்சு தருவேன். எங்கது 10 ரூபா நோட்டு? அப்ப பட்டு நாம பிஞ்சு கணக்க என்ன கோப்பா என்னடோ பேசுறாங்க? அவனுக்கு கிடைக்கிறானுங்க, நீயே பாரு பிஞ்சுக்கானா. இதுல 10 ரூபாய் உனக்கு 1 ரூபாய் தரேன். ஆமா ஆமா, இதுல 10 ரூபாய் இல்ல இல்ல. இல்லவே இல்ல, அவனுக்கு பேசுறா நீ கேட்காத, போ கஸ்டமர் புடிச்சுங்க. ஏன்பா என்ன எனக்கு கோப்பாக்கு சண்டை மூட்டி வரீங்க? டே பால் அடியா முஞ்சியா, உனக்கு போய் சப்போர்ட் பண்ண போறா. போ ஃபுல்லா ஏமாத்த போறான். அதுல 10 ரூபாய் இல்லையே, 10 ரூபாய் இந்த குப்பை எனக்கு குத்துருப்பானே. சரி போ, 10 ரூபாய் வர ஆளா புச்சுன்னு வா, கொடுப்பாரு வாங்கிக்கோ. போடா போடா, டக்குனு போய் புடிச்சுனடா. டேய் உங்க அப்பா டப்பாங்க எதனா காசு கேள்றா. எப்பா ஒரு 500 ரூபாய் கூட. ஏய் கஷ்டப்பட்டு கெட்ட போட்டு சம்பாதிக்கிறேன், காசு கேட்கறீங்க, போங்கடா. ஒரு 500 ரூபாய் கேட்டா தரமாட்டல, இதோ உனக்கு நைட் சுனி வைக்கிறேன். நைட் சூனியமான வை, பகல் சூனியமான வை, எல்லாம் எங்களுக்கு தெரியும், போங்கடா. என்ன மாப்பிள்ள இவ்வளவு தேனத்துல பேசுறான்? என்ன பண்றது, எவ்வளவுதான் நாடு டெவலப் ஆனாலும் போலீஸ் ஐமாரி தான் நம்புறாங்க மக்கள். இத மாதிரி மக்கள் இருக்கிற வரைக்கும் எங்கிற மாதிரி போலீஸ் வாழ்ந்துக்கினே இருப்போம்.